நண்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அருமையான ஒரு வசனத்தை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 4 அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். யாரு? ஆபிரகாம். விசுவாச தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம். பிரியமானவர்களே, எதை நம்பினாரா? தன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் சொன்னத நம்புறதுக்கு ஏதும் இல்லாதிருந்தும், நம்புறதுக்கு ஏதும் இல்லைங்க. ஏன்? அவருக்கு வயசு 100, அவங்க மனைவியுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? உனக்கு சந்ததி உருவாகும், கடற்கரை மணலை போலவும் வானத்துல நீ பார்க்கிற நட்சத்திரங்களின் பெருக்கத்தை போலவும் உன் சந்ததி பெருகும். எப்படி நம்ப முடியும்? ஏது இல்லையே. ஆனாலும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தாரா? நம்மளால் அப்படி முடியுமா? பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க சூழ்நிலையில நம்புறதுக்கு ஏதுவில்லாத காரியங்கள் காணப்படுதா? வாக்குத்தத்தம் இப்படி இருக்கு சிஸ்டர், ஆனா நம்புறதுக்கு முடியல. மறுபடி தோல்வி, மறுபடி ஏமாற்றம், மறுபடி நான் விழுறேன். சுத்தி பார்த்தாலும் கதவு அடைபட்டு கிடக்கு. மனுஷங்க எனக்கு விரோதமா எழும்புறாங்க. பொல்லாத பிசாசு இடைவிடாமல் போராடுகிறார். கடன் பெருகுது, கஷ்டம் அதிகரிக்குது, கண்ணீர் எனக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றீங்களா? பிரியமானவர்களே, அவர் சொன்னத ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை 100% நம்பினாராம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசப்படாமல் அதை அப்படியே விசுவாசித்தாராம். நம்பிக்கையோட விசுவாசித்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. நாமும் கூட சூழ்நிலையெல்லாம் மாறுதலா இருந்தாலும் உங்க சரீரத்தை பார்க்கும்போது உங்க புண்ணுல இருந்து சீல் வடிந்து கொண்டு இருக்குதா? பிரியமானவர்களே, மார்புல கட்டி காணப்படுதா? உங்க நெஞ்சில, உங்க இருதயத்துல அடி விழுந்த மாதிரி வேதனை காணப்படுதா? உங்க பிரைன் ஃபங்க்ஷன் ஆகாம இருக்குதா? மூளையில இரத்த கசிவு உண்டாயிருக்குதா? நான் தப்பி பிழைப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லையா? பிரியமானவர்களே, உங்களுடைய கை கால்கள் வேலை செய்யலையா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார்? அவருடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நம்பி பாருங்க. சூழ்நிலைக்கு மேலான தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும் என்பது நிச்சயம். நீங்க நம்பிக்கையோட உங்க விசுவாசத்துல சோர்ந்து போகாம அவரை பற்றி பிடித்துக் கொள்வீர்களா? நிச்சயமா வெற்றியை கொடுக்கிறார். வெற்றியை நம்ம பார்க்க போறோம். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகர், ஆவியான தெய்வம், அப்பா, நம்புறதுக்கு ஏது இல்லாத சூழ்நிலை காணப்படுதே தெய்வமே. ஆனாலும் உங்களுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, உண்மை இருக்குப்பா. உங்க வார்த்தை போய் சொல்லாதுப்பா. நான் நம்புறேன் ஐயா. உங்களுடைய வார்த்தையை வாழ்வாய் மாறி என்னை ஜெயமுள்ள மனுஷியாய் மாற்றி விடட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.